கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 மாதங்கள் மிகவும் வேகமாய் உருண்டோடி 5வது மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிற தேவ ஜனமே, வேத வார்த்தை இந்த கடைசி காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வார்த்தைகள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த யோவானுக்கு பத்மு என்கிற தீவில் வைத்து உலகத்தின் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களையும் அதில் மனுக்குலம் எப்படி தப்பி பிழைக்க வேண்டும் என்பதையும் ஆவியானவர் அன்றைக்கு எழுதி வைத்த வார்த்தைகள் தான் இவைகள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் அந்த வார்த்தைகள் பலித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதையும், இன்றைய பருவகால மாற்றங்கள் எப்படியாய் மனுக்குலத்தை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான கொள்ளை நோய்கள் ஒருபுறம், இயற்கையின் சீற்றங்கள் மறுபுறம் என்று பலவிதமான சூழ்நிலையில் நாம் எல்லோருமே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பொறுமையாக என் வசனத்தை காத்து கொண்டபடியால் இந்த பூமியில் வரப்போகிற சோதனை காலத்திற்கு நான் உன்னை தப்பி பிழைக்க பண்ணுவேன். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்தில் இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கிறதான இந்த பருவ கால சூழ்நிலைகள், இவைகளிலிருந்து தப்பி பிழைக்க கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியை நாம் நாடுவோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகளை மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இந்த மாதங்கள் கடந்து போவதற்கு முன்பாக நல்ல மழை பொழிவை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்ப முடியும். எந்த வெயிலோ கோடையின் பயங்கரமோ நம்மையும் நம்முடைய சந்ததியும் தாக்காதபடி நாம் சுகமாய் வாழ முடியும். நம்முடைய நீர்நிலைகள் சீக்கிரமாய் உயரும் என்று விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நமக்காக நம் குடும்பத்துக்காக சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உண்மை உள்ளவராயிருந்து நம்மை இந்த நாட்களில் பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன்.